கொழுப்பு இருக்கா, கெட்ட கொழுப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் விஷயம். அதே மாரி நம்ம சொன்ன மாரி கலோரிஸ் மூலமா வெயிட் லாஸ வந்து நீங்க மானிட்டர் பண்ணாதீங்க. 1 மாதம் பொறுமையா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. பாடி லூஸ் குடுக்கணும். அந்த ஹெவியான அந்த ஒரு நம்ம சொன்ன மாரி ஊதல் குறையணும். அதுக்கு அப்புறம் தான் வெயிட் என்ன ஆகும்? கிராஜுவலா பாடி வந்து குறைக்கும். எப்படி குறைக்கும்? ரத்தத்தில இருக்க கழிவுகள கொண்டு வந்து குடலுக்கு சேர்க்கும். குடல்ல இருந்து அது யூரின் மூலமாகவோ, இல்ல மோஷன் மூலமாகவோ வெளிய போகணும். ஸோ அப்படி போனா மட்டும் தான் பெர்மனன்ட்டா நம்ம உடம்பு விட்டு போதுன்னு அர்த்தம். பாடியில எந்த இடத்துலயுமே ஃபேட் ஸ்டாக்னேஷன் ஆகக்கூடாது. நீங்க இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்க நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒரு கால்கள் மேல முட்டிக்கிட்ட மட்டும் அப்படியே ஒரு ஒரு ஃபேட்டோட டெபாசிஷன் இருக்கும். இல்ல கொழுப்பு கட்டிகள் இருக்கும். இல்லன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மாதிரியான ஒரு பல்கினஸ் 2 சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, 2 கையும் அப்படியே இவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த ஜாக்கெட், ப்ளவுஸ அளவெடுத்து தைக்கிறதுக்குள்ள போது போதுன்னு ஆயிடும். ஸோ, அப்ப அந்த கையில இருக்கக்கூடிய அந்த ஃபேட் மட்டும் பெருசாயிட்டே போகும். சில பேருக்கு தைஸ் அப்படியே தைஸ்